ஹாய் ஷாலோம், பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட கர்த்தரை நீங்க தேடும் பொழுது, கர்த்தரை நீங்க ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். சரி, இந்த வேளையிலும் கூட அடைக்கப்பட்ட செவிகள் திறக்கப்படட்டும். ஆண்டவர் வார்த்தை அப்படியே புறப்படும் பொழுது அது பொறுமையா திரும்ப வேதம் சொன்னது போல இந்த வார்த்தை நீங்க கேட்டு வெளி நடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். எல்லாரும் அப்படி கவனத்தை செலுத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவை நீங்க நம்பும் பொழுது நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். Amen. When you put your trust in Jesus, you will never be put to shame. Amen. நீங்க மனுஷனை நம்பினால் நீங்க வெட்கப்பட்டு போவீர்கள். நீங்க மனுஷனோட வார்த்தையை நீங்க நம்பினால் வெட்கப்பட்டு போவீர்கள். ஆமென். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா முக்கியமா இயேசு என்ன சொல்கிறார், இயேசு அவர் பைபிள்ல அவர் எழுதப்பட்ட வார்த்தையில் என்ன சொல்கிறார் என்று சொல்லி நீங்க அதை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு சொன்ன வார்த்தையை நீங்க நம்பும் பொழுது நிச்சயமா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சரி, நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தாலும் சரி, நீங்க இயேசுவை நம்பும் பொழுது, இயேசுவோட வார்த்தை இன்னமும் நீங்க நம்பும் பொழுது, தொடர்ந்து நம்பும் பொழுது நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. You will never ever be put to shame. Amen. When you trust on the word of God, the word of Jesus. Amen. Amen. சில நேரத்தில் காரியங்கள் நடக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பயம் ஏற்படலாம், நம்மளுக்கு ஒரு திகில் ஏற்படலாம், நம்மளுக்கு ஒரு விசுவாசம் இழந்து போகிற ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்கலாம், நம்பிக்கை இழந்து போகிற ஒரு காரியம் நடக்கலாம். ஆமென். ஆனால் இன்னைக்கு மறுபடியும் உங்களை பலப்படுத்த விரும்புகிறேன். ஆமென். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆரவார சத்தத்தோடு மிகுந்த தூதர்களோடு இதோ இயேசு சீக்கிரமாய் பார்க்க போகிறோம். இயேசு மறுபடியும் வரப்போகிறார். தம்முடைய ஜனங்களை எடுத்துக்கொள்ளப்பட ஆண்டவர் மறுபடியும் வருகிறார். ஆமென். அதற்காக நம்ம ஆயத்தப்படுவோமா? அதனால ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உங்க விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார், உங்க நம்பிக்கை எதிர்பார்க்கிறார். எது வரைக்கும் நீங்க எத்தனை காலமா நீங்க கிறிஸ்துவுக்குள் நீங்க இருந்திருக்கலாம், கிறிஸ்துவுக்குள் இந்த ஓட்டத்துல நீங்க ஓடிக்கொண்டு இருக்கலாம், ஆனா இன்னொரு மறுபடியும் உற்சாகப்படுத்த விரும்புறேன். அது விட்டுறாதீங்க. நம்பிக்கையை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. என்ன ஏது நடந்தாலும் அது மட்டும் விட்டுறாதீங்க. ஆமென். அதுதான் அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை தான் கடைசி வரைக்கும் உங்களை நடத்த போகுது. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனம் 1-8 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, the book of Ecclesiastes chapter 3 verse 1 to 8, எல்லாத்துக்கும் ஒரு நேரமும் காலமும் உண்டு. There's time for everything, time and season for everything. அது கடைசி முடிவில் 11ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனம் 11ஆம் அதிகாரம், the book of Ecclesiastes chapter 3 verse 11 நீங்க பாத்தீங்கன்னா, God has made everything beautiful. எல்லாமே ஆண்டவர் அழகாக படைச்சிருக்கிறாராம், அழகாக செய்திருக்கிறாராம். ஆமென். அதுக்கு முன்பதாக 1-8 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னாக்கா, எல்லாத்துக்கும் ஒரு காலமும் நேரமும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். கண்ணீர் விடுகிற ஒரு நேரம், களிப்பாய் இருக்கிற ஒரு நேரம், கவலையா இருக்கிற ஒரு நேரம், சந்தோஷமா இருக்கிற ஒரு நேரம். ஆமென். உபத்திரத்தில் இருக்கிற ஒரு நேரம், சந்தோஷமா இருக்கிற ஒரு நேரம், களிப்பாய் இருக்கிற ஒரு நேரம். ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் சொன்னா, எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் சொன்னா, உபத்திரத்தில் இருக்கிறோம், கவலையான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஆமென். ஆனாலும் கூட இது முடிந்த பிற்பாடு களிப்பான ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சந்தோஷமான ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது, களிப்பான ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது, எழுப்புதல் நேரம் வந்து கொண்டிருக்கிறது, எழுப்புதல் ட்ரீ பற்றி எரிய போகுது என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களை சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இதெல்லாம் முடிந்து, ஆமென், இந்த காலகட்டம், இந்த டைம், இந்த சீசன் முடிந்த பிற்பாடு, இந்த நேரமும் இந்த காலமும் முடிந்த பிற்பாடு, இது நிரந்தரமா இருக்க போறது இல்ல, இது சதா காலமும் இருக்க போறது இல்ல. ஆனா இது ஒரு காலகட்டம், ஒரு முடிவு வந்து பிற்பாடு, அதுக்கு பிற்பாடு நீங்க பார்க்கிற காரியம் களிப்பு, சந்தோஷம், சமாதானம். ஆமென். எழுப்புதல் நீங்க பார்க்க போகிறோம், எல்லாரும் பார்க்க போகிறோம். ஆமென். சோ இது முடிந்த பிற்பாடு, ஆமென், நல்ல ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், பலப்படுத்த விரும்புகிறேன். நம்பிக்கை விட்டுறாதீங்க. தொடர்ந்து ஆமென் ஜெபம் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆண்டவரை தேடுங்கள். ஆமென். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க எதிர்காலத்துக்கு ஆண்டவர் நல்ல ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, உங்களுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேற போகுது. Whatever the Lord has promised in your life, it will be fulfill in Jesus name. It shall be established in Jesus name. அது நிச்சயமாய் உறுதியாக நான் சொல்கிறேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகள், ஆமென், அது வாக்குத்தத்தமோ, அது தீர்க்க தரிசனமோ, அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது. இன்ன வரைக்கும் நான் நிறைவேறலனா கொஞ்ச நாள் காத்திருங்க, அது நிச்சயமாய் நிறைவேற போகுது. ஆமென். நம்பிக்கை விட்டுறாதீங்க. ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு நேரமும் காலமும் இருக்கிறது. உங்க நேரத்துக்காய் காத்திருப்போம், அந்த நேரத்துக்காய் காத்திருப்போம், களிப்பான ஒரு நேரத்துக்காய் காத்திருப்போம், சமாதானத்துக்காக காத்திருப்போம், சந்தோஷத்துக்காய் காத்திருப்போம். ஆமென். இந்த உபத்திரம் முடிந்த பிற்பாடு. ஆமென். அது மாத்திரமில்லை. ஆமென். அது மாத்திரமில்லை. எரேமியா 33ஆம் அதிகாரம் வசனம் 6, the book of Jeremiah chapter 33 verse 6, behold, I will bring
bring it health and healing. I will heal them and reveal to them the abundance of peace and truth. நான் இங்கிலீஷில் நான் வாசிச்சிருக்கிறேன், தமிழில் நீங்கள் வாசிக்கலாம். சில பேர் நீங்கள் தமிழில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, சில பேர் இங்கிலீஷ் மொழியில் பேசுகிறவங்களும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் நான் தமிழையும் பேசுகிறேன், வசனமும் இங்கிலீஷிலும் நான் வாசிக்கிறேன். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். எரேமியா 33ஆம் அதிகாரம் வசனம் 6, the book of Jeremiah chapter 33 verse 6. I will read it once again. Behold, I will bring it health and healing. Who? Jesus will bring health and healing. Jesus will heal them and reveal to them the abundance of peace and truth. ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொண்டு வருவாராக, ஆண்டவர் சுகத்தை கொண்டு வருவாராக. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்னத்தை வெளிப்படுத்துவார்னாக்க சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். இந்த வசனம் அப்படியாய் போட்டிருக்கிறது. ஆமென். இயேசு என்ன வெளிப்படுத்துவார்னா, அவர் சுகத்தின் மூலியமாக, அவருடைய ஆரோக்கியத்தின் மூலியமாக, அவர் கொடுக்கிற அந்த ஆரோக்கியத்தின் மூலியமாக, அவர் கொடுக்கிற இந்த சுகம் மூலியமாக, அது மாத்திரமல்ல, அதன் மூலியமா என்ன பெற்றுக்கொள்ள போறோம்? ஒரு பேக்கேஜா பெற்றுக்கொள்ள போறோம். என்ன ஒரு பேக்கேஜா பெற்றுக்கொள்ள போறோம்னு சொன்னா, எதை வெளிப்படுத்த போகிறார்னா சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்த போகிறார் இந்த கடைசி நாட்களிலே. ஆமென். முதலாவது நீங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க, இரண்டாவது நீங்க சத்தியத்துல நீங்க நிலைச்சு நிக்க போறீங்க என்று சொல்லி இதன் மூலியமா நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் வசனம் 25. The book of Exodus chapter 23 verse 25. So you shall serve the Lord your God, and he will bless your bread and water, and I will take sickness away from the midst of you. யாத்ராகமம் 23ஆம் வசனம் 23ஆம் அதிகாரம் வசனம் 25ல நீங்க கர்த்தரை சேவிக்கும் பொழுது, நீங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் பொழுது, தொடர்ந்து நீங்க செய்யும் பொழுது, எப்பவுமே நீங்க செய்யும் பொழுது, அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது, கர்த்தருக்கு நீங்க சேவை செய்யும் பொழுது, ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை வாக்கு கொடுத்திருக்கிறார்னா, உங்க அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாராம். அந்த எந்த குறையும் உங்க வாழ்க்கையில் இருக்காது. உங்க அப்பமும் உங்க தண்ணீர், அப்ப நீங்க சாப்பிட்ற பொருள், ஆமென், அது குறை இருக்காதாம். அதுல எந்த பஞ்சமும் இருக்காது, எந்த குறையும் இருக்காது. ஆண்டவர் உங்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாரு, போஷித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். அதில் நீங்க கவலைப்பட தேவையில்லை. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு. அது மாத்திரமல்ல, 3வது குறை அதே வசனத்துல நீங்க பாருங்க, I will take away sickness from the midst of you. உங்க வாழ்க்கையில இருக்கிற, உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த நோயை எடுத்து போடுவாராம். நோய் இருந்தா அந்த நோயை எடுத்து போடுவாராம். when you serve the Lord. ஆமென். நீங்க கர்த்தரை நீங்க சேவை செய்யும் பொழுது, கர்த்தரை நீங்க சேவிக்கும் பொழுது இந்த 3 காரியங்கள் நடக்கும். என்னன்னு சொன்னாக்க, அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்க மத்தியில் இருக்கிற, உங்க வாழ்க்கையில் இருக்கிற நோயை எடுத்து போடுவார். உங்க சுத்தி இருக்கிற நோயை எடுத்து போடுவார். இது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கிறது? கர்த்தருக்கு ஒரு ஆமேன் சொல்லுவோமா? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமென். இதுதான் இப்பதான் இந்த காலகட்டத்துக்கு இந்த வார்த்தையை தேவையா இருக்கிறது. எல்லாம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்குங்க. நீங்க வசனத்தை நீங்க தியானிக்கும் பொழுது, நீங்க வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட பலன் வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு உறுதியான நம்பிக்கை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உங்க விசுவாசம் இன்னும் வளரும். ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஆமென். அது மாத்திரம் நான் கடைசி ஒரு வசனத்தை நான் சொல்ல இருக்கிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 15. The book of Deuteronomy chapter 7 verse 15. 7:15. And the Lord will take away from you all sickness and will afflict you with none of these terrible diseases. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 15ல ஆண்டவர் இப்படிப்பட்ட நோயை உங்க மத்தியில் எடுத்து போட்டு, எப்படிப்பட்ட கொடூரமான நோயா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வியாதியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வைரஸ் இருந்தாலும் சரி, அது ஆண்டவர் உங்க மத்தியில வர பண்ண மாட்டாராம். அது உங்களுக்கு தொடக்கூட முடியாது. அது உங்க வாழ்க்கையில வரவும் வராது, உங்க குடும்பத்துக்கு வரவும் வராது. அது தொடக்கூட முடியாதான். I mean, none of this disease will afflict you. Terrible disease. பைபிள் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னா, பயங்கரமான நோய், பயங்கரமான நோய். ஆமென். அப்படின்னா என்னது? இந்த பயங்கரமான வைரஸ் நம்ம உலகத்துக்கு மூலமா அப்படி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இது நம்மளுக்கு தொட முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? இதை நீங்க நம்புறோம். இது என்னோட வார்த்தை கிடையாது, இது ஆண்டவருடைய வார்த்தை, இயேசுடைய வார்த்தை. ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட நோயை உங்க மத்தியில் எடுத்து போட்டு, உங்க வாழ்க்கையில் எடுத்து போட்டு, எந்த நோயும் உங்களை தொடாதபடி, எந்த நோயும் உங்களை நெருங்காதபடி ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. எஸ், இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க. ஆண்டவர் நல்ல ஒரு திட்டங்கள் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கார். ஆண்டவர் நல்ல ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கார். நல்ல ஒரு எதிர்காலம் உங்க வாழ்க்கையில வைத்திருக்காரு. இந்த உபத்திரம் முடிந்த பிற்பாடு ஆமென், சந்தோஷம் வந்து கொண்டிருக்கிறாரு. பெற்றுக்கொள்ள போறீங்க, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லியிருக்கேன் கடைசியாக, சத்தியத்தில் நிலைச்சு நில்லுங்க. ஆமென். How do you prepare? Prepare in the truth, stand in the truth, speak the truth. ஆமென். நீங்க சத்தியத்தில் நிலைச்சு நிற்கும் பொழுது, ஆமென், இன்னும் நிறைய காரியங்கள் ஆண்டவர் வாழ்க்கையில செய்து நீங்க பார்ப்பீர்கள், சாட்சி சொல்வீர்கள். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படும்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.